வீட்டில் இன்னைக்கு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் விட்டுக்கலாம். இப்போ தாளிக்கலாம். ஃபர்ஸ்ட் சோம்பு, அதுக்கப்புறம் தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தீங்களா அதை போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம், அடுத்து பச்சை மிளகாய், அடுத்து தக்காளி, அடுத்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், பச்சை பட்டாணி, அடுத்து புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். மீன் மேக்கர் பிடிக்குன்றவங்க கொஞ்சமா மீன் மேக்கர் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா. நாங்கள் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி கொதிக்குது. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு 2 விசில் விட்டு நிறுத்திடலாம். இப்போ பிரியாணி ரெடியானு வாங்க பார்க்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சே. இப்போ இதில் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, பிரியாணி ரெடி. சாப்பிட்டு